ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். அடுத்து 25வது பாடல். த்ரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரச்சிதா ததா ஹி த்வத்பாதோத் வஹனமணிபீட்டஸ்ய நிகடே ஸ்திதா ஹேதே சஸ்வத் முகுலிதகரோதம் சமகுடா. சென்ற 24வது ஸ்லோகத்தில் சதாசிவனிடம் மற்ற 3 தேவர்களும் அடக்கம் என்றும் அம்பாளின் ஆக்ஞைக்கு உட்பட்டே சதாசிவன் தானும் இயங்கிக் கொண்டு தன்னுள் லயித்திருக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியோரையும் அம்பாளின் கட்டளைப்படி செயல்பட வைக்கிறார் என்பதை அறிந்தோம். இந்த 25வது ஸ்லோகத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள் எப்பொழுதும் அருகிலேயே நின்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் தேவியின் பாதங்களில் அர்ச்சிக்கும் புஷ்பங்கள் இவர்களுடைய சிரசிலும் விழுகிறது. இதனால் பராசக்தியை பூஜை செய்வதாலேயே திரிமூர்த்திகளின் பூஜா பலனும் சித்திக்கின்றது என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்தாகும். இனி ஸ்லோகத்தின் வரிகளையும் அதன் பொருளையும் அறிவோம். த்ரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே. ஹே சிவே, ரஜோகுணம் சத்வகுணம் தமோகுணம் என்ற 3 குணங்களிலிருந்து உண்டான த்ரயாணாம் தேவானாம் 3 தேவர்களுக்கும் பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரச்சிதா, உன்னுடைய சரணங்களில் யாதொரு பூஜையானது விரச்சிதா செய்யப்பட்டதோ அதுதான் இவர்களுக்கும் உண்டான பூஜையாக அமைகிறது. பவேத் பூஜா. அடுத்து ததாஹி த்வத் பாதோத் வஹனமணி பீட்டஸ்ய நிகட்டே, உன் திருப்பாதங்கள் அலங்கரிக்கும் நவரத்ன பீட்டத்தினுடைய சிம்ஹாசனத்தில் நிகட்டே அதன் அருகில் ஸ்திதே ஹேதே சஸ்வன் முகுலித கரோதம் சமகுடா, இந்த தேவர்கள் தங்கள் கரங்களை கிரீடத்திற்கு மேல் தூக்கி கும்பிட்டு கொண்டு நிற்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள் அல்லவா என்று 3 தேவர்களும் அஞ்சலி பந்தத்தோடு அம்பாளின் அருகில் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று கூறும் ஸ்லோகம் இது. அம்பாளை 3 தேவர்களும் வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறும் ஸ்லோகம் இது. தேவிக்கு செய்யும் ஆராதனையும் புஷ்பார்ச்சனையும் இவர்களுக்கும் போய் சேருகிறது. அது இவர்களையும் சாதகன் பூஜை செய்வது போல அமைகிறது. அதனால் இவர்களிடமிருந்தும் அனுகிரகம் கிடைக்கின்றது என்று பகவத் பாதாள் அர்த்தம் கூறுகிறார். அம்பாளை வழிபட்டோருக்கு மட்டுமல்ல,
அம்பாளோடு இருப்பவர்களுக்கும் மேன்மை கிட்டுகிறது என்பதை இந்த ஸ்லோகம் உணர்த்துகிறது. ஓம் தத் சத்து. இனி 26வது ஸ்லோகத்தை பார்ப்போம். விரிஞ்சி பஞ்சத்வம் விரஜதி ஹரி ஆப்னோதி விரதிம் விநாசம் கீநாசஹ பஜதி தனதோ யாதி நிதனம் விதந்திரி மாஹேந்திரி விததிரபி சம்மீலித திருஷா மகாசம்ஹாரோஸ்மின் விஹரதி சதி த்வத்பதிரசௌ. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம், மகா பிரளய காலத்தில் அனைத்து லோகங்களும் ஜலத்தில் மூழ்கி விடுகிறது. இப்படி இருக்கையில் அம்பாளும் ஈஸ்வரனும் மட்டும் உல்லாசமாக விளையாடிக் கொண்டு நடனமாடிக்கொண்டிருக்கிறார்களாம். தங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் தங்களிடமே வந்து ஐக்கியப்பட்டுவிட்ட சந்தோஷத்தை அடைவதாக கூறும் ஸ்லோகம் இது. இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தத்தையும் அறிவோம். விரிஞ்சி பஞ்சத்வம் விரஜதி ஹரி ஆப்னோதி விரதிம். விரிஞ்சி பஞ்சத்துவம், பிரம்மாவானவர் 5வது நிலையை அடைந்து விட்டார், அதாவது மரணம் அடைந்து விட்டார். மற்ற 4 நிலைகளானது ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, துரிய நிலைகளாகும். ஹரி ஆப்னோதி விரதிம், விஷ்ணுவும் தன் முடிவை அடைகிறார். மரணித்து விட்டார் என்று அர்த்தமில்லை, தன்னை ஒடுக்கிக் கொண்டு விட்டார் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆக விஷ்ணுவும் தன் முடிவை அடைகிறார். விநாசம் கீநாச, கீநாச யமனும் நாசத்தை அடைகிறார். தனதோ யாதி நிதனம், தனத்திற்கு அதிபதியான குபேரனும் அழிந்து விடுகிறார்கள். விதந்திரி மாஹேந்திரி விததிரபி சம்மீலித திருஷா, என்றுமே இமை மூடாமல் இருக்கும் இந்திராதி தேவர்களும் சம்மீலித திருஷா, கண்களை மூடிக்கொள்ளும்படியாக ஆகிவிடுகிறது, இறந்து விடுகிறார்கள். மகா சம்ஹாரே அஸ்மின், மகா சம்ஹாரம் நடைபெறும் இந்த பிரளய காலத்திலும் விஹரதி சதி த்வத்பதி அசௌ, 1000 தளத்தில் காணப்படும் உமது பர்த்தாவானவர் விஹரதி, உன்னோடு கூட ரமிக்கிறார், உன்னோடு உல்லாசமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவர் மட்டுமே ஆனந்தமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறது இந்த ஸ்லோகம். மகா பிரளயத்தில் இந்த ஜகமே அழிந்துவிட்ட நிலையில் வானத்தில் சிவ பார்வதி தாண்டவம் ஆடிக்கொண்டு உல்லாசமாக இருக்கிறார்கள் என்று கூறும் பாடல் இது. மகா பிரளய காலத்தில் அனைத்து ஜீவராசிகளும் பிரம்மா, விஷ்ணு, குபேரன், யமன் மற்றும் 14 மன்வந்தரங்களில் இருக்கக்கூடிய 14 இந்திரர்களும் மற்ற அனைத்து தேவர்களும் மகா பிரளயத்தில் அழிந்து விடுகிறார்கள். ஆனால் பராசக்தியின் பர்த்தாவான சதாசிவன் மாத்திரம் அழியாமல் பராசக்தியோடு ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணம்? மகாதேவியின் பதிவிரத மகிமைதான் முக்கிய காரணமாகும் என்று பொருள் கூறுகிறார் பகவத் பாதாள். இதனால் ஸ்திரீகளின் பதிவிரதா தர்மமே புருஷனை தீர்க்க ஆயுளோடு வைத்திருக்கிறது என்கிற மேலான ஒரு தத்துவமும் இங்கு கூறப்படுகிறது. சதாசிவ குடும்பின்யை நமஹா. ஓம் தத் சத். இனி 27வது ஸ்லோகம். ஜப்போ ஜல்பஷில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதி பிரதக்ஷிண்ய
क्रमणम् असनात् याहुति विधिः प्रणामः संवेशः सुखम् अखिल आत्मार्पणदृशा सपर्यापर्याय तव भवतु तन्मे विलसितम्. இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியமானது, சில தேவி உபாசகர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே தேவியின் சொரூபத்தை தியானித்து கொண்டு தேவியின் ஜபத்தை சொல்லிக்கொண்டு ஆத்மார்த்தமாக வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளி பூஜை என்று ஒன்றும் பெரிதாக செய்வது இல்லை. புஷ்பம், கற்பூரம், நெய்வேத்தியம் என்கிற பூஜா சாமக்கிரியைகளுக்கும் சிரமப்பட மாட்டார்கள். தேவி பூஜைக்கு உண்டான மந்திரங்கள், 10 வித முத்திரைகள், ஹோமம், அர்ச்சனை, பிரதட்சணம், நமஸ்காரம் என்று எதிலும் ஈடுபடாதவர்கள். ஆனால் ஆத்ம பூஜையில் தன் மனதில் தேவியை ஆவாகனம் செய்து கொண்டு அவளின் பூஜையை மனதிற்குள்ளேயே நடத்தி கொண்டிருப்பார்கள். இப்படி அனுசரிக்கும் ஆத்ம பூஜையில் அந்தர்முகமாக பூஜையில் ஈடுபடுவதை சமயாச்சாரம் என்பார்கள். இவர்களை, இப்படி பூஜிப்பவர்களை யோகிகள் என்றும், ஜீவன் இருக்கும் பொழுதே முக்தி நிலை பெற்ற ஜீவன் முக்தர்கள் என்றும் அறியப்படுகிறார்கள். இந்தவித பூஜையில் உபாசகர்கள் தங்களது ஆத்மாவையே, தன் சரீரத்தையே, தன் செயல்களையே பூஜையின் சாமக்கிரியைகளாக பாவித்து அர்ப்பணித்து அம்பாளை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறார்கள். எவ்வவற்றை அம்பாளின் மந்திரங்களாக, முத்திரைகளாக, ஹோமமாக, அர்ச்சனையாக, பிரதட்சணமாக, நமஸ்காரங்களாக பாவிக்கும்படி தேவியை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள் என்பதை கூறுவதே இந்த ஸ்லோகமாகும். இனி இந்த ஸ்லோக வரிகளையும் அர்த்தங்களையும் அறிவோம். ஜப்போ ஜல்ப சில்பம் சகலமப்பி முத்ராவிரச்சனா. ஜப்போ ஜல்ப, அம்மா, நான் ஏதேதோ பேசுவதை உன்னுடைய மகா மந்திரத்தை ஜப்பம் செய்கிறேன் என்று ஏற்றுக்கொள். சகலமப்பி முத்ராவிரச்சனா, என் கை கால்கள் அசைவுகளை உனக்கு நான் செய்யும் 10 முத்ரைகளாக எடுத்துக்கொள். கதி பிராதக்ஷிண்ய கிரமணம், என் பாட்டுக்கு நான் நடந்து போவதை உன்னை பிரதட்சணம் செய்வதாக எண்ணிக்கொள். அச்சனாதி ஆஹூதி விதிகி, நான் சாப்பிடும் அன்னபானங்களை உன் ஹோமத்திற்கு இடும் ஆஹூதிகளாக எடுத்துக்கொள். பிரணாம சம்வேசக, பூமியில் நான் படுப்பதை உனக்கு நான் நமஸ்காரம் செய்வதாக ஏற்றுக்கொள். சுகம் அகிலமப்பி ஆத்மார்ப்பணத்ருஷா, சுகத்தை கொடுக்கக்கூடிய எல்லா எனது செய்கைகளையும் உனக்கு நான் செய்யும் புஷ்பாஞ்சலியாக ஏற்றுக்கொள். சபர்யா பர்யாய தவ பவது என்மே விலசிதம், இப்படி எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்யும் பூஜா ரூபமாகவே எடுத்துக்கொள் அம்மா என்று அர்த்தம் கொடுக்கும் ஸ்லோகம் இது. வெளிப்படையான பூஜையாக இல்லாமல் தேவியின் உருவத்தை மனதில் நினைத்து ஆத்மார்த்தமாக 6 விதமான ஐக்கியங்களையும், அதாவது பராசக்தியை தன்னில் இருப்பதாக நினைப்பது முதல் ஐக்கியம். தன் பேச்செல்லாம் அம்பாளுடைய ஜபம் என்று நினைத்து கொள்வது 2வது ஐக்கியம். கை கால் சேஷ்டைகள் முத்திரைகள் என்று நினைப்பது 3வது அம்பாளோடு கூடிய ஐக்கிய நிலை. கால் நடையை பிரதட்சணம் என்று நினைப்பது 4வது ஐக்கியம். போஜனத்தை ஹோம ஆகூதி என்று நினைப்பது 5வது ஐக்கியம்.
படுத்திருப்பது நமஸ்காரம் என்று அர்ப்பணிப்பது 6வது ஐக்கியமாகும். இப்படி அம்பாளோடு தனது எண்ணங்கள், தனது செயல்கள் அத்தனையும் அம்பாளுக்கு செய்யும் பூஜை ஆகூதிகளாக, பூஜை சாமக்கிரியைகளாக தன்னையே அர்ப்பணிப்பது அம்பாளோடு ஐக்கியப்பட்ட நிலையை கூறுவதாகும். இவ்விதம் 6 விதமான ஐக்கியத்தையும் அர்ப்பணித்து எப்பொழுதும் பராசக்தியை பூஜை செய்பவர்கள் யோகிகளாகிறார்கள். சம்சார பந்தத்தை அனுசரித்து கொண்டு பிராரப்த கர்மாவிற்கு உட்பட்டு இல்லற தர்மத்தையும் கடைபிடித்து கொண்டு பராசக்தி என்கிற பரபிரம்மத்தை ஆத்ம பூஜை செய்து கொண்டு காலம் கழிப்பவர்கள் இந்த மகான்கள். இது சமயாச்சார பூஜை என்றும் குறிக்கப்படுகிறது. இப்படி தன்னுள் அம்பாளை பார்த்து தனக்குள்ளேயே ஆத்மார்த்தமாக பூஜை செய்து வழிபட்டு அம்பாளின் பூரண அனுகிரகத்திற்கு பாத்திரமானவர்கள் அநேகம். இவ்வித பூஜையே நமது தெய்வங்களும் ஏற்று அருள் செய்கிறது என்பது நிதர்சன உண்மை. இந்த இடத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான சிவனடியார் பூசலார் என்பவரை பற்றி நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். அவர் மிக பெரிய சிவனடியார், சிவபக்தர். ஒரு நாள் சிதிலமடைந்த ஒரு சிவன் கோவிலை காண்கிறார். அதை புனருத்தாரணம் செய்ய விரும்புகிறார். ஆனால் அதற்குரிய பண வசதி அவரிடம் இல்லை, கொடுப்பாரும் இல்லை. அதனால் அவருக்கு தன் மனதிலேயே ஒரு பெரிய கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலை கட்டி அதற்கு திருக்குளமும் அமைத்து சுற்று சுவர் என்று எல்லாவற்றையும் அமைத்து விடுகிறார். ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அன்று தன் மனக்கோவிலுக்குள் எழுந்தருள சிவபெருமானை வேண்டுகிறார். அதே காலத்தில் காஞ்சி நகரத்தில் அரசன் காடவர்கோன் என்பவர் சிவனுக்கு தன் ஊரில் கோவில் ஒன்றை கட்டுகிறார். பூசலார் ஏற்பாடு செய்த அதே முகூர்த்த நாளில் சிவபெருமானை தான் கட்டிய காஞ்சி கோவிலில் வந்து எழுந்தருள வேண்டுகிறார். சிவபெருமான் பூசலாரது அன்பின் மேன்மையை, பக்தியின் மேன்மையை உலகத்தோருக்கு அறிவிக்க திருவுளம் கொண்டார். அன்று இரவு காடவர்கோன் கனவில் வந்து அரசன் விரும்பும் அந்த நாளில் தான் திருநின்ற ஊர் பூசலார் கட்டிய ஆலயத்தில் தான் புகப் போவதாக கூறுகிறார். விழித்தெழுந்த அரசன் சிவபெருமான் சொல்லிய பூசலாரின் சிவன் கோயிலை காண திருநின்ற ஊரை அடைந்தார். புதிதாக சிவன் கோயில் எதுவும் அங்கு கட்டப்பட்டிருக்கவில்லை. உடனே அரசன் பூசலார் என்ற பெயரை கூறியதும் அங்கிருந்தவர்கள் அவரை பூசலார் வாழும் குடிசைக்கு இட்டு சென்றனர். அரசன் அவரை பார்த்து தன் கனவில் ஈசன் வந்து சொன்னதை, அதாவது பூசலார் கட்டியிருக்கும் திருக்கோவிலுக்கு தான் புகப் போவதாக கூறியதை அரசன் அந்த அடியாரிடம் கூற பூசலார் மிரண்டு போய் விடுகிறார். விதிர்த்து கண் கலங்கி இறைவனின் பேரன்பினை நினைந்து மனம் கலங்குகிறார். பிறகு அரசனிடம் தான் மனதால் முயன்று ஈசனுக்கு கட்டிய திருக்கோவில் அது என்று பணிவுடன் கூற அரசன் பூசலாரை தாழ்ந்து வணங்கி அவரின் பக்தியையும் பெருமையையும் போற்றி போற்றி கொண்டு சென்றான்.
பூசலார் என்கிற நாயன்மாரின் இந்த வரலாறு மூலம் நாம் தெரிந்து கொள்வது, நாம் வணங்கும் தெய்வங்கள் நம் ஆத்மார்த்த பூஜையில் மிகவும் திருப்தி அடைகிறார்கள், நமக்கு அருள் செய்கிறார்கள் என்பதே இந்த வரலாறு நமக்கு கூறும் ஒரு விஷயமாகும். ஓம் தத்சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितामोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे. श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादि सकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते. पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः.